ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் எபிசோட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபைனல் பாஸ் கூட தான் நம்ம ஹீரோ போய் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 11. நம்ம ஹீரோ கதவை உடச்சிக்கிட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறான். நீ இந்த இடத்துக்கு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அபிஸோட ஈவிலையை எதிர்த்து ஒரு டிவைன் விஷனரியால் மட்டும்தான் சண்டை போட முடியும்னு நினச்சேன். ஆனால் நீ அவனை தோக்கடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னு அபல் யோசிக்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஒரு வேலை இவனுக்கு மேஜிக் இல்லாதது தெரிஞ்சிருமோன்னு. நான் நினச்சதை விட நீ ஸ்ட்ராங்கோ அப்படின்னு சொல்லி அபல் கேட்கவும் அப்பாடா அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகிறான். நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங்குன்னா உனக்கு நான் சொல்றது புரிய வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே வீக்கானவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட கைண்ட்னஸ் அவங்க தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிடுவாங்க. அது ரொம்பவே மோசமானது அப்படின்னு அபல் சொல்லவும் அப்போ மேஜிக் யூஸ் பண்ண முடியாதவங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். முக்கியமாக அந்த மாதிரி வீக்கானவங்க தான். அவங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க. அந்த மாதிரி மேஜிக் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பாவம் பார்த்து அடைக்கலம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களையும் சாவடிக்கணும் அப்படின்னு அபல் சொல்லவும் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை யோசிச்சு பார்க்குறான். நீ ரொம்ப ஹானஸ்டான பையன் மேஷ். அட இந்த வயசுலேயே நீ சம்மர் சாட்லாம் அடிக்கிறியா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவன் க்ரீம் பஃபை சாப்பிட்றானா? எப்படியோ ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு மைசன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு புரிஞ்சுது, நீ யோசிக்கிற விஷயங்கள் எனக்கு ஆபத்தாக இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா உனக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். இன்ஃபீரியராக இருக்கிற எல்லாரையும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்டேன், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு லவ் வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அபலுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்குது. அச்சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கா. பேட் டைமிங்ல வந்திருக்கணும் நம்ம பாக்குறா. அந்த டால்ஸ்குள்ள ஆகிட்டு இருக்கா. அதுவும் மலைப்பட்டா அவ்வளவுதான் அப்படின்னு அபல் சொல்றான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு லவ் பார்த்தா ஒரு டாலோட தலையை பவுலிங் பால் மாதிரி நம்ம ஹீரோ உருட்டி விடுறான். அதால ஆக்சிட டச் பண்ணாம இது இவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட்டானு அப்படின்னு லவ் ஷாக் ஆகுறா. இன்ஃபீரியரா இருக்கிறவங்களை பத்தி ஏதோ சொன்னியே, அப்ப நான் ஒன்னு தோக்கடிச்சிட்டா, நீயும் இன்ஃபீரியர் வீக்கான வந்தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஓவரா பேசுற அப்படின்னு அபல் சொல்லவும் ஒருவேளை நீ தோத்துட்டா லெமனை என்கிட்ட கொடுத்துறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லெமன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மேஜிக் பவரையை உறிஞ்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்ககிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு அபல் சொல்றான். இப்ப ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி பெரிய டால்ஸை வச்சு அவன் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுங்களை அடிச்சு போடுறான். ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிடுவாங்க. அது அவங்க ரைட்ஸ்ன்னு சொன்னல. அப்படின்னா நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் லெமன் எங்க இருக்கான்னு நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் பேசாம வீட்டுக்கே ஓடிடுவா அப்படின்னு சொல்லி லவ் யோசிக்கிறா. நான் நினைச்சதை விட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆனா என்ன ஒன்னால தோற்கடிக்க முடியாது அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவை தன்னைத்தானே அடிச்சுக்கிட வைக்கிறான். நம்ம ஹீரோவை பப்பட் மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு அது நிக்கவோ என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். இது ஒன் சைடட் ஃபைட்டிங்கா இருக்கு. எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா போகல. சோ நம்ம இதை வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அபல் சொல்றான். பார்த்தா ஃபின் டாலா மாதிரி அங்க வந்துட்டு இருக்கான். உன்னோட அந்த ஸ்பைக்கி ஃப்ரெண்ட் ரொம்ப வீக்கா இருந்தா அதான் அவனை கொண்டு வரல அப்படின்னு ஃபின்னை வச்சு இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோக்கு அட்டாக் எதுவுமே ஆகல. ஓ சொல்ல மறந்துட்டேன், நீ அட்டாக்ஸ் தடுக்கவோ அவன் ஃப்ரெண்டை அடிக்கவோ கூடாது. ரோல்ஸை மீறினா அவன் ஃப்ரெண்ட் பிரேக் ஆகி அவன் கை கால்லாம் உடஞ்சிரும். ரோல்ஸை நீ மீறலைன்னா நீ உடஞ்சிருவ. அபல் சொல்லவும் ஓ நீ இப்படிதான் டர்ட்டியா விளையாடுவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யார் முதல்ல உடைய போறீங்கன்னு பாப்பா அப்படின்னு அபலை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. முதல்ல ஆக்ஸ் உடஞ்சிடுச்சுல அப்படின்னு அபல் பாக்குறான். நீ ரொம்ப ரொம்ப கெட்டவனா தெரியற. உனக்கு தேவையான கோல்டு காயின் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கடைசியா உனக்கு அதை கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு அபல் சொல்றான். உனக்கு இது வேணும்னா இந்த எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அதை சுண்டி விட்டு பின் கனெக்ஷன்ல இருக்கிற த்ரெட்ஸை கட் பண்றான். இன்னும் இப்ப ஹியூமன் ஆகுறான். சாரி என் காயினுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு போல, அதான் என்கிட்டயே திரும்ப வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன பொறுத்தளவு நீ ஒரு ரேபிட் தான். உன் கதையை குயிக்கா முடிச்சிருந்தேன். இந்த ஹியூமனாலையும் என் கண்ட்ரோல்ல ரெசிஸ்ட் பண்ண முடியாது. சோ தேவை இல்லாம ட்ரை பண்ணாத அப்படின்னு அபல் சொன்னா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கையை திரும்ப இழுக்கவும் அபலோட விரல் உடையுது. அவன் கண்ட்ரோலை பிச்சுக்கிட்டு போய் அவன் மூஞ்சிலே நம்ம ஹீரோ ஒரு கிக் ஓடுறான். மாரியானோஸ் சேஞ்ச் அப்படின்னு அவன் ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டாலா மாற ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இந்த ஸ்பெல்லை என்ன யூஸ் பண்ண வச்சுட்ட ஒரு ரேபிட்க்கு இது ரொம்பவே அதிகம். நான் உன் கதை இதோட முடிஞ்சது. இப்போ நீ வெறும் பொம்மை ரேபிட் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து கோல்டு காயின் அவன் எடுக்கலாம் ட்ரை பண்றான். அட இது என்னது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா கிரீம் பஃப் தான் அந்த பாக்கெட்குள்ள இருக்கு. டக்குன்னு அபல நம்ம ஹீரோ பஞ்சு விட்டு கிரீம் பஃபை எடுத்துருதான். நல்ல வேலை எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இவன் ஃபுல்லா பப்பட்டா மாறிட்டான். அப்புறம் எப்படி தானா மூவ் பண்ணான்? என்னோட பப்பட் மேஜிக் பிரெயின்ல இருந்து போற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கட் பண்ணும். அப்படிதான் என்னால அவங்களை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை இது ஸ்பைனல் ரீஃப்ளெக்ஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். ஸ்பைனல் ரீஃப்ளெக்ஸ்னா ஹீட்டை தொடும் போதோ கால்ல யாரோ அடிக்கும் போதோ குயிக்கா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எமர்ஜென்சி டைம்ல பிரெயின் யூஸ் பண்ற ஒரு பைபாஸ் ஷார்ட் கட் தான் அது. மசில்ஸோட ரீஃப்ளெக்ஸ்னா அப்படின்னா அந்த கிரீம் பஃப் அவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா, அதனாலதான் ஸ்பைனல் ரீஃப்ளெக்ஸ் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு அவ்வளவு லவ் ஷாக் ஆகுறாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல வீக் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அவங்க ரைட்ஸ் தான். ஸோ நான் இதை ஏத்துக்கிறேன். ஈவன் நீ ஒரு ரேபிட்டா இருந்தாலும் உன்கிட்ட நான் தோக்க விருப்பப்படலை. ஸோ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்து கலெக்ட் பண்ண மாதிரி யூஸ் பண்ற நேரம் மாரியானோஸ் செகண்ட். இந்த ஸ்பெல் 100 மீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லாரையுமே த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி பாப்பட்டா மாத்தோம். அண்ட்
அஃப்கோர்ஸ் அந்த த்ரெட்ஸ் உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு அபல் சொல்லவும், நானும் 100 மீட்டர் ரேடியஸ்ல தான் இருக்கேன், நானும் பப்பட்டா மாறிடுவேனா அப்படின்னு லவ் யோசிக்கிறா. இந்த கண்ட்ரோல்ல இருந்து கண்டிப்பா உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்த ஸ்பெல்ல நான் யூஸ் பண்றதுக்கு நீ வர்த்தியானவனா இருக்கணும். ஸோ சந்தோஷப்படு ரேபிட். இதோட உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா இந்த டாலை பிச்சு போட்டு அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை தோக்கடிக்கிறான். நீ எப்படி இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா நான் அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அது இன்விசிபிள் ஆச்சு, யாராலையும் பார்க்க முடியாதுன்னு அபல் யோசிக்கிறான். நான் என்ன பார்த்தாங்கிறத சொல்றேன். அபல் மேஜிக் யூஸ் பண்ண அடுத்த செகண்டே இவன் ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்ல நின்னா லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் டச் பண்ண அவளை சென்ஸ் பண்ணி டக்குன்னு நம்ம பிடிச்சிட்டான். உண்மையிலேயே இது ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி லவ் பாக்குறா. இவன் உண்மையிலேயே ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லி அவளே யோசிக்கிறான். ஏன்னா உனக்கு வேர்க்குது ரேபிட் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்து கேட்கறான். அவள் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஒரே பஞ்ச்ல மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஒரு தடவை கூட யோசிச்சதில்ல, நான் தான் வீக் பண்ண ரேபிட்டா இருப்பேன்னு அப்படின்னு அவள் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை தோக்கடிக்கிறான். என்னோட அம்மா ரொம்பவே நல்லவங்க, ஒரு நோபலா இருந்தாலுமே கூட ஏழைங்களையும் தனக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்பவே கைண்டானவங்க. ஆனா எங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. ஒரு நாள் வழக்கம் போல ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லா சாப்பாடையும் தனக்கு கொடுக்க சொல்லி ஒருத்தன் கேட்டான். எங்க அம்மா முடியாதுன்னு சொன்னதுக்கு எங்க அம்மாவை அவன் கத்தியால குத்திட்டான். பிறக்கும் போதே லக்கியா இருந்திருக்கல்ல, அதான் ஒன்னு சாவடிச்சேன்னு அவன் சொன்னான். எங்க அம்மா ரொம்ப கைண்டா இருந்ததுனால தான் இறந்து போனாங்க. அவங்களுக்கு நம்ம பாவமோ கருணையோ காட்டியிருக்க கூடாது. எங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க. எல்லா பணக்காரன் பிரிச்சு வைக்கிறதுக்கு சொசைட்டில ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் ஸ்ட்ராங்கான எல்லாரையும் நான் என் டீமுக்கு கொண்டு வந்தேன். இவன் நீ என்ன தோக்கடிச்சாலும் என் மைண்டை நான் மாத்திக்கிட்ட போறது இல்ல. வீக்கான எல்லாருமே மோசமானவங்க தான் அப்படின்னு அப்பல் சொல்லவும், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கெட்டவங்களா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மெஜாரிட்டி மோசமானவங்க வீக் சைடு தான் இருப்பாங்க அப்படின்னு அபல் சொல்றான். சரி நான் உன்னை இப்ப தோக்கடிச்சிட்டேன், இப்ப வாச்சு லெமனங்கன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ கரெக்ட் தான், நான் தோத்து போயிட்டேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரிலீஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு அபல் சொல்லவும், நீ எல்லாத்தையுமே உங்க அம்மாக்காக தான் பண்ணிருக்க, சோ நீ ஒன்னும் மோசமான பாசன் கிடையாது, அதை நினைக்கும் போது எனக்கு ரிலீஃபா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அபலும் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிருந்தான். பப்பட் வந்து என்ன பிடிச்சது, அட மாஷ் லெமன் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஃபின் வந்து பாக்குறான். இவங்கெல்லாம் முட்டாளுங்க அப்படிதானே அம்மா அப்படின்னு அபல் யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு காயின் கிடைச்சிருச்சு. ஹீரோன் ஃபின் சொல்றா. ஹஸ்பண்ட் லெமன் சொல்றா. எனக்கு காப்பாத்தின ஹீரோ உண்மையிலேயே நீதாப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஃபின் சொல்றான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, என்ன காப்பாத்த வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு லெமன் சொல்றா. சேஃபா இருக்குது சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். நானும் இந்த ரெஸ்கியூ மிஷன்ல ஒரு பங்கு தான் அப்படின்னு டாட் வரான். ஆனா லான்ஸ் எங்க ஆள காணோம் அப்படின்னு ஃபின் யோசிக்கிறான். நெல்லு நீ இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்து வந்தன அப்படின்னு ட்ரெயின் வந்து லான்ஸ் அட்டாக் பண்றான். உங்க அட்டாக் தடுத்திருக்கா, மேஜிக் லெவல் அதிகமா இருக்குன்னு ஸ்பைடர் சொல்லவும், நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு அவன் கேட்கவும், உங்களை மாதிரி கேட்டவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ரயன் சொல்றான். கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட ஃபேஸ் எடுத்திருக்கேன், ஆனாலும் உன்னை ஏமாத்த முடியலையே அப்படின்னு இந்த ஜீரோவை சேர்ந்த ஆள் சொல்லவும், நீ இந்த ஸ்கூல்ல என்ன பண்றன்னு ரயன் கேட்கவும், நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவையான ஒரு விஷயத்த அப்படின்னு அவன் சொல்லவும், எங்க ஸ்கூல்ல உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ரயன் கேட்கறான். அட என்னப்பா நீ இப்படி எடுத்தோடனே ஆன்சர் பண்றதுக்கு நீ என்ன என் ஃப்ரெண்டா? ஒருத்தர்கிட்ட இருந்து ஆன்சரை வாங்கணும்னா அதுக்கு நீ முதல்ல அவங்கள தோக்கடிக்கணும். இது கூடவா உனக்கு தெரியாது, நீ என்ன முட்டாளா அப்படின்னு அவன் கேட்கறான். சரி எனக்கு பேச டைம் இல்ல, இந்த ஆபல் பையனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல, சோ நான் போய் இந்த ஆபலை கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ரயன் அட்டாக் பண்ண போனா அவன் யாரோ தடுக்கிறாங்க. பை பை அப்படின்னு அந்த இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவன் போறான். நான் தான் சீரியல் கில்லர் ஜான், இப்போதைக்கு உன்னோட அப்போனன்ட் அப்படின்னு ஒருத்தன் வரவும், அந்த இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவனுக்கு டிவைன் விஷனரி கீக்குள்ளான பவர் இருக்கு, மாஷா அவன் ஃப்ரெண்ட்ஸும் தனியா அவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு ரயன் யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.